Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். டிசைன் வந்து இந்த மாதிரிக்கு ஃபோல்டிங் பேப்பர்ல நான் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். டிரா பண்ணிட்டு ஒன் சைடு வந்து நம்ம டிராயிங் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து ப்ளூ கலர் கார்பன் ஷீட் வந்து நம்ம பென்சிலோ இல்ல ஏதாவது ஒரு டூல்ஸ் இந்த மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறப்ப வந்து ரெண்டு பக்கமுமே வந்து இந்த சைடு எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துரும். உங்களுக்கு ஈவனா இருக்கும். அதுக்கு அப்புறம் கிளாத்ல போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி yellow கலர் கார்பன் ஷீட் அடிப்பக்கம் அந்த மாதிரி வச்சிட்டு இதுலயே நம்ம அழுத்தம் கொடுக்கறப்போ வந்து கிளாத்லயும் நமக்கு வந்து ட்ரேஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். நம்ம வந்து சிங்கிள் த்ரெட்டை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிங்கிள் த்ரெட்ல மட்டும் நம்ம நாட் போட்டு வச்சிருக்கோம். நாட் வந்து கொஞ்சம் நல்ல பர்மனாவே இருக்கட்டும் அந்த மாதிரி. அப்பதான் உங்களுக்கு கிளாத்தோட வெளியில வராது. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். பாருங்க ஒரு த்ரெட்ல நம்ம நாட் போட்டுருக்கோம். நெக்கோட லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ல வர மாதிரி போடணும். த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கேன். பீட்ஸ்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன். திரும்ப நம்ம 6 பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். நம்ம இது சுகர் பீட் வந்து 6 பீட் எடுத்தோம். இது வந்து 4 பீட் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் வந்து சென்டர் பகுதியில் ஒரு ஒயிட் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்க, இந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். 2 டைம் போட்டிருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து எடுத்தோடனே அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச். திரும்ப வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்தோடனே அது பக்கத்திலே திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கரி போட்டுக்கலாம். சக்கரியும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். சக்கரி ஒன்று, ஒயிட் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இது சக்கரைக்குள்ள ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் உள்ள
இதில் எல்லாமே பீட்ஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃபில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். 13 பீட் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு இதில் எத்தனை பீட் போடுதோமோ அதே இது எல்லாத்துலேயும் போடுறப்போ எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வளைவாக வர்ற மாதிரி போடணும். நம்ம வந்து பீட்ஸ் வந்து சுகர் பீட் வந்து 15 பீட் எடுத்திருக்கேன். எண்ணிக்கையில் போடுறப்போ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் எத்தனை போடுதோமோ அதே மாதிரி இதுலேயும் போடணும். இப்போ இந்த கொடியில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த லீஃபில் வந்து நம்ம பீட் போட்டுக்கலாம். கட் பீட் போட்டுக்கலாம். கிராஸில் வராத மாதிரி போட்டிருக்கேன். சைடு ஸ்டிச் வந்து நம்ம ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக போடணும். எல்லா லீஃபுக்குமே தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டு உள்பக்கம் நாட் போட்டுறணும். இப்போ வந்து நம்ம இதில் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்கு பீட் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து கிராஸில் வர மாதிரி போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வர்ற மாதிரி போடணும்.
த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க, ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். நாட் போடுறது வந்து நம்ம அடிப்பக்கம் திருப்பி தான் போடணும். இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டு லூப் மாதிரி வருது பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே த்ரெட்டை கொண்டு வந்துடும். உங்களுக்கு நாட் வந்து ரெடி ஆயிரும். ஒரு நாட் போட்டால் கூட போதும், ஸ்ட்ராங் ஆயிரும். நான் வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.